தோழி அவர்களிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன் முழு பூசணிக்காயை எப்படி சோற்றில் மறைப்பதென்று. காரணம் என்ன தெரியுமோ? தோழி அவர்கள் சொன்னார், ஜான்சி ராணி, குந்தவை நாச்சியார் இவர்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணலாம், ஆனால் இவர்களே இன்று அரசியல் தலைவர்கள் உருவாவதற்கு சித்தாந்த ரீதியில் மிகப்பெரிய இடத்தின் தூணாக இருக்கிறார்கள். இன்று கட்சிகள் ஆரம்பிப்பவர்கள் கூட பெண்களை அந்த கட்சியின் தலைவர்களாக, கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த பட்டியலில் பெண்களே உயர்ந்திருக்கின்றார்கள் என்ற பொழுது எப்படி நாம் உயரவில்லை என்று நாம் சொல்ல முடியும்? நான் முன்பு சொன்னது போலதான் அண்டை நாடுகளிலும் அரசியலில் பெண்கள் மிக அதிகப்படியான அளவில் உயர்ந்திருக்கிறார்கள். வீட்டின் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆம், வீட்டின் வேலையை ஒரு புறம் பார்த்து கொண்டாலும் நாட்டின் வேலை முக்கியம் என்று பெண்கள் இன்று அரசியலில் தன்னுடைய பங்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் பெண்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் என்ற வாதத்தை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியலில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளது என்று பேசுகிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு அரசியல் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போதிலும் சாலை எங்கும் பதாகைகள் வைக்கப்படுகிறது, அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படுகிறது. எத்தனை பெண்களின் புகைப்படம் அதிலே இடம் பெற்றிருக்கிறது என்பதே சொல்லுகிறது. இன்றைக்கு அரசியலில் பெண்களின் பங்கு குறைந்துள்ளதா நிறைந்துள்ளதா என்று நாங்கள் பெண்களை கொள்கை தலைவர்களாக வைக்கிறோம் என்று பேசுகிறீர்கள். எத்தனை பெண்கள் அமைச்சராக இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள்? எத்தனை பெண்கள் ஆளுநர்களாக இருக்கிறார்கள்? கணக்கிட்டு காட்டுங்கள். அதிகரித்திருக்கிறதா என்று பார்ப்போம்.